வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சரவணன். சனி பகவான் யாரை கஷ்டப்படுத்துவார்? 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிக்குமே ஏழரை சனி வரும். இதில் ஏழரை சனியில் வாழ்க்கையில் முன்னேறினவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. இது எப்படி ஜாதக ரீதியாக வேறுபடுது, இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ சில பேர் எதுக்கு ஏழரை சனியில் முன்னேறிடுறாங்க, டக்குன்னு வீடு வாசல் வண்டி வாங்கணும், அசுர வளர்ச்சியை திடீர்னு கொடுத்துருவார். அவங்க ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் அங்கே இருக்குது, ஏன் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், அவங்களுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே ராசியாக இருப்பாங்க, ஆனால் சிலர் கஷ்டப்படுவாங்க, சில பேர் முன்னேறி இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் எல்லா கிரகமும் நமக்கு இயங்குது. அது ஜோதிடம்னாலே அதை வச்சு தான் நமக்கு இங்கே ஜோதிடம் இயங்குது. இதில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இது நம்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அந்த கிரக இணைவுகளும் கிரக பார்வைகளும் நமக்கு சுயஜாதத்தில் அமையுது. அதுதான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சனி பகவான் யோகமாக கொடுக்குற ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் சுக்கிரனோட தொடர்போ புதனோட தொடர்போ இதில் இருப்பார். அதனால் அந்த சுக்கிரன் புதன் தொடர்பில் இருக்கும் பொழுதும், அந்த லக்னம் அவங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கும் பொழுதும், அந்த லக்னத்துக்கு 5, 9ஓட தொடர்பில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அந்த ஏழரை சனி கொடுத்துரும். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இயற்கையாகவே அந்த திசையும் சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு நடக்கிற திசையும் பார்த்திங்கன்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம் அப்படின்ற மாதிரி அந்த திசைநாதனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க, கொடுக்குற நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அசுர வளர்ச்சி இருக்கும். அப்போ ஏழரை சனியில் அதே ராசிக்காரவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் சனியோடு இருப்பார். அந்த சந்திரன் சனியோடு இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டே தீரணும். சந்திரன் சனி இணைவு, ஹஸ்த நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், நம்ம திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துலாம் பார்த்திங்கன்னா, இந்த நட்சத்திரத்தோட சனி பகவான் இணையக்கூடாது. இல்லை சந்திரன் சனி சாரமும் சனி சந்திரன் சாரமும் வாங்கக்கூடாது. சனி திசை சந்திரனோட இணைஞ்சு நடக்கக்கூடாது. சந்திரனோட தொடர்பு பெற சனி பகவான் கண்டிப்பாக பல துன்பங்களை அங்கே கொடுத்தே தீர்வார். அதனால் நான் அனுபவப்பட்ட உண்மை. அதனால் ஏழரை சனியில் கஷ்டப்படுறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கும் இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். அதனால் சனி பகவான் அதே போல் சந்திரன் சனியோடு இருக்கிறவங்களுக்கு போகும்போது மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவங்க கர்ம வினை முடிஞ்சிருச்சுன்னா அவர் நல்லது செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அங்கே ஆயிடுறார். அதனால் போகும்போது சனி பகவான் உறுதியாக ஸ்ட்ராங்கான பல விஷயங்களை செய்து கொடுத்துட்டு நிறையா குடும்பங்களை வாழ வச்சுட்டு போயிருக்கார். அதுதான் உண்மை. அதனால் அவரை கண்டு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. அதனால் ஜோதிடரை பார்க்கும்பொழுது சுயஜாதகங்களில் இந்த மாதிரி கிரக இணைகள் இருக்குன்னா சில பரிகாரங்கள், சில வழிபாடுகள், சில குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதனால் ஜாதகத்தை எடுத்து இந்த மாதிரி ஏழரை சனி வரும்போது ஒரு தடவை கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள். அதனால் ஜாதகம் ஏழரை சனி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பார்க்கணும். அதை பிரச்சனை வந்தக்கப்புறம் எல்லோரும் ஜோசியத்தை போய் பார்க்குறாங்க, அது தவறு. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்துட்டோம்னா சில விஷயங்களை நம்ம காப்பாற்றிக்கலாம். விதியை வெல்ல முடியாது, விதியை வெல்லவே முடியாது. ஆனால் சாம்பாரில் உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம், சாம்பாரை மாற்ற முடியாது. அதனால் ஜோதிடமும் அப்படி தான். எவ்வளோ பெரிய நுணுக்கமான ஜோதிடம் இருந்தாலும் உங்கள் கர்மாவை நீங்கள் தான் அனுபவிச்சாகும். அப்போ அந்த கர்மாக்குள்ளே சில விதிகளை நம்ம மாற்றி அமைச்சிக்கக்கூடிய சில விதிகளும் அதுக்குள்ளே இருக்குது. விதிக்குள்ளே விதி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோதிடம் பார்த்து அந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணி, அப்போ இந்த சந்துக்குள்ளே போகாத பக்கத்து தெருவில் போ அப்படின்னு சொல்லலாம்ல. ஒரு வழிகாட்டுதல் தானே. இல்லை இப்போதைக்கு பதுங்கிடு, இப்போ பாயிர நேரம் இல்லை, இப்போதைக்கு கவனமாக இரு, ஒரு எச்சரிக்கை தான். அந்த எச்சரிக்கையை மனிதர்களுக்கு 6வது அறிவு இருக்குல்ல, இந்த 6வது அறிவை வச்சு தானே சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் அந்த ஜோதிடத்தை உருவாக்கினாங்க. அப்போ எதுக்காகனா மக்கள் பயன்படணுன்ற விஷயத்துக்காக தான் அதை உருவாக்கினாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த 6வது அறிவுன்றது நம்ம எப்போ பாயணும் எப்போ பதுகணுன்ற விஷயத்தை ஜோதிடத்தில் இருக்குது. அதை ஓரளவு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நடந்துக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் செய்குலி சேதாரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜோதிட புக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. திருமணத்துக்கு எடுப்பாங்க, குழந்தை விஷயத்துக்கு எடுப்பாங்க, தொழிலுக்கு எடுப்பாங்க,
அதே மாதிரி ஏழரை சனி வரும்போது கண்டிப்பாக எடுக்கணும், அஷ்டம சனி வரும்போது கண்டிப்பாக எடுக்கணும், அர்த்தாஷ்டம சனி வரும்போது கண்டிப்பாக எடுக்கணும், கண்டக சனி வரும்போது கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். இது வந்து வாழ்க்கையை திருப்பி போடுற விஷயம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. சில வழிபாடுகள் மூலயமா நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து பாதுகாத்துக்க 100% முடியும். இது வந்து சனி பகவானோட கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி நல்ல மாற்றத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம் புரியும். மற்றபடி கஷ்டப்பட்டவங்களுக்கு, நோய் இல்லாதவனுக்கு மருந்து கிடையாது, நோய் இருக்கிறவனுக்கு தான் மருந்து. அதனால் அந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனால் மேலும் மேலும் அந்த விஷயங்களை வந்து தப்பு பண்ணாதீங்க. ஒரு ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சின்னா கண்டிப்பாக நல்ல ஜாதகரை போய் ஜோதிடரை போய் பாருங்கள். பார்த்து அதுக்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யுங்க. இது செஞ்சிங்கன்னா நான் வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால் வருமுன் காக்க முடியும் நம்மளால். கண்டிப்பாக நமக்கு அறிவு கொடுத்துருக்காருல்ல கடவுள், அந்த அறிவை பயன்படுத்தி தானே நம்ம இயங்குகிறோம். அதனால் இந்த அறிவை பயன்படுத்துங்க. அதனால் இது அறிவு தான் ஆசான், அறிவு தான் கடவுள். அறிவை சரியாக பயன்படுத்தி அந்த சனி பகவான் வந்துட்டாலே நம்ம வந்து அறிவை தான் நம்ம பயன்படுத்தணும். மேக்ஸிமம் எப்படி தப்பிக்கலாம், எந்த ஸ்தலங்களுக்கு போனால் நம்ம வந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சி நமக்கு இருக்கும். இதெல்லாம் நம்மளால் ஜோதிடரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், முதல்ல ஜோதிடரை பார்த்தோன்னே என்ன கஷ்டப்பட போகிறேன் அப்படின்றத தைரியமாக கேளுங்க. நல்லது மட்டுமே கேட்குறதுக்கு போகாதீங்க. முதல்ல கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நல்லது வந்துடும். இங்கே வந்து நல்லது மட்டுமே பார்க்கணுன்னு ஜோசியத்திட்ட வராங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. முதல்ல என்ன பாவத்தை வாங்கி வந்திருக்கேன், அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியமாக பேசுவாங்க. இப்போ வர ஜோதிடர் எல்லாமே வர்றவங்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் முதல்ல வந்து என்ன பிரச்சனை வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது அதை முழுசாக ஓப்பனாக உடச்சி பேசுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அருமையாக பேசிடுவாங்க. அதனால் இதெல்லாம் சிறப்பாக நீங்கள் பயன்பெறதுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். நன்றி.